அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். எஸ்ஐஆர் தொடர்பாக இந்த போராட்டம் நாடாளுமன்றத்திலே எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பல கட்சிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எஸ்ஐஆர் தொடர்பாக விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். ஏற்கனவே எஸ்ஐஆர் பணிகள் சம்பந்தமாக தமிழ்நாட்டில் திமுகவும், அதே போல மேற்கு வங்கத்திலும், அதே போல நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சி சார்பிலும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில தான் தற்போது நாடாளுமன்றம் கூடியிருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்றத்திலும் இந்த எஸ்ஐஆர் பணிகள் சம்பந்தமான விஷயங்கள் எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து விவாதம் நடத்த வேண்டும். இந்த எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் நெருக்கத்தில், அதாவது தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் 4-5 மாதங்களை நெருக்கத்தில் வைத்துக் கொண்டு இப்படி இந்த பணிகளை பார்ப்பது சரியா? இதனால் பல லட்சம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. சிறுபான்மையினர், அதே போல பழங்குடியின இனத்தை சார்ந்தவர்கள், பூர்வீக மக்கள் என பலரும் இந்த பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று அச்சம் நிலவுகிறது. எனவே அதற்கெல்லாம் அரசு சார்பில் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்க்கட்சியினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். தொடர்ந்து அவர்களை அமைதிப்படுத்துவதற்கான முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.